அனைவருக்கும் வணக்கம். சின்ன சின்ன பூக்கள் தமிழில் இன்றைக்கி என்ன பேச போகிறோம் தெரியுங்களா? என்ன பேச போகிறோம்? சுரக்காய்க்கு உப்புலன்னு தான் பேச போகிறோம். என்னங்க இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க. யாராச்சும் ஏதாச்சும் பேசிகிட்டு இருக்கும் பொழுது கடைசி நேரத்தில் போய் என்ன பேசுனீங்க அப்படின்னு நம்ம கேட்போம். கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? சுரக்காய்க்கு உப்பு இல்லையம்பாங்க. அதாவது ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக சுரக்காய்க்கு உப்பு இல்லையம்பாங்க இல்லைங்களா? இதை பெரியவங்க சுரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு சொல்லக்கூடிய இந்த சொலவடை, இந்த பழமொழி முற்றிலும் உண்மைங்க. ஏன்னா சுரக்காயை சாப்பிட்றவங்களுக்கு உடம்புல உப்பு இல்லை அப்படிங்கிறத தாங்க இந்த பழமொழியாக கொண்டு வந்திருக்காங்க. நம்ம உடல் உறுப்பான சிறுநீரகம் என்று சொல்லப்படுகிற கிட்னி இருக்கு இல்லைங்களா? அந்த கிட்னிக்கு இந்த உப்பு ரொம்ப எதிரிங்க. ஆக தேவைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய உப்பை பிரித்து எடுத்து அதை வெளியேற்றுவது எதோட வேலை? இந்த சிறுநீரகத்தோட வேலை. அப்புறம் அந்த கிரியாட்டின் அளவுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அந்த கிரியாட்டின் அளவையும் இந்த சுரக்காய் சரிப்படுத்துதுங்க. 2. 3வது, இந்த சிறுநீரகத்தோட வேலை உப்பு கம்மியாக இருக்கும் பொழுது சிறுநீரகத்தோட வேலை குறையும் இல்லைங்களா? அப்போ சிறுநீரகமும் பாதுகாக்கப்படுகிறது. ஆக இந்த சுரக்காயை நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னம்னா சிறுநீரகம் பாதுகாக்கப்படுகிறது 1, உப்போட அளவு குறையுது 2, 3வது இந்த கிரியாட்டின் அளவு குறைகிறது 3. ஆக இந்த 3 வேலைகளும் எளிமையாக முடியணும்னா நம்ம வாரத்துக்கு 2 முறை 3 முறை சுரக்காயை இதை உடம்புல உணவாக சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. என்ன அப்படின்னம்னா இந்த சுரக்காய் மேல் தோல் நல்லா கழுவிட்டு மேல் தோலெல்லாம் சீவிட்டு அதை அந்த பானம், அதாவது சுரக்காய் ஜூஸ், அதை வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் எடுத்துக்கலாங்க. அது இல்லாமல் சுரக்காயை கூட்டாவோ இல்லை பொரியலாவோ இல்லை சுரக்காய் குழம்பு வச்சோ வாரத்துக்கு 2 தடவை 3 தடவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா நம்ம உடம்புல உப்பும் குறையும், சிறுநீரகத்தோட வேலையும் கம்மியாகும், அந்த கிரியாட்டினோட அளவும் குறையும். ஆக நாம் உணவில் ஒரு வாரத்துக்கு 2 முறை என்ன பண்ணலாம்? சுரக்காயை சேர்ப்போம், வளமுடன் வாழ்வோம். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த கடுகடுப்பு, சிடுசிடுப்பு, முணமுணப்பு, தொணதொணப்பு போன்ற வெறுப்பு, இந்த மாதிரி போன்ற உப்புகள் எல்லாம் தவிர்த்து என்றும் சிரிப்போடு வாழ்வோம். சுரக்காயை உணவிலே சேர்த்துக்கொள்வோம். உடம்பில் இருக்கக்கூடிய உப்பை எல்லாம் தவிர்த்து சுரக்காயை சேர்ப்போம், நலமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.